திருவாண்ணா பிளாக்கு குளத்தூர் பஞ்சாயத்து குணவதிமங்கலம் கிராமத்தில் நாங்கள் எல்லாரும் இருக்கோம் சார். எங்கள் ஊருக்கு பக்கத்தில் செக்காந்தடல் கிராமத்தில் வந்து உப்பு தண்ணீரை வந்து ஃபில்ட்ரு பண்ணி அக்வா வாட்டராக மாற்றி அந்த தண்ணியை வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுலேருந்து வர்ற கழிவு தண்ணீரை வந்து எங்கள் ஊரோட எல்லையில் இருக்க ஒரு ஊரணியில் அவங்களோட அந்த ஊரணியில் விட்டு ஃபில் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து எங்கள் ஊர் கோயில் எல்லா இடமும் உப்பு இது பண்ணி ரொம்ப உப்பரிச்சு இது பண்ணிடுச்சு. அது போக நல்ல தண்ணியும் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த உப்பு தண்ணி கலந்து நல்ல தண்ணி கூட இப்போ உப்பு தண்ணியாக மாறிக்கிட்டு வருது. அது போக நாங்கள் வந்து குளிக்கிறதுக்கு எங்கள் எல்லையில் ஒரு ஊரணி இருக்குது. அந்த ஊரணிலையும் அந்த தண்ணி ஃபுல்லாக இறங்கி அந்த குளம் ஃபுல்லாக வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு. அதில் போயிட்டு இப்போ ஆடு மாடுகள்லாம் மேய்க்க போகிறாங்களாம். அங்கே போயிட்டு அந்த ஆடுகள் வந்து மேய்ஞ்சிட்டு அந்த குளத்துல போய் தண்ணி குடிச்சு ரொம்ப ஆடுகள் செத்து போச்சு. இப்போ வந்து ரொம்ப நோய் வந்து ரொம்ப ஆடுகள் செத்துக்கிட்டே இருக்குது. அதனால நாளைக்கு எங்களுக்கும் இன்னும் நிறைய எஃபெக்ட் வரும். நாங்கள் வந்து அது போக பயிர் எல்லாமே வந்து அதனால ரொம்ப கருகிருச்சு. நாங்கள் வந்து இதை வந்து நாங்கள் திருவாடனை வந்து எங்கள் தாசில்தார்கிட்ட போயிட்டு மனு கொடுத்துருக்கோம். அவங்க இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எங்களுக்கு எடுக்கலை. நாங்கள் போய் கேட்டது கூட பையதாமா எடுப்போன்னு சொல்கிறாங்க. பையை எடுப்பாங்கன்னா அப்போ நாளைக்கு உயிருக்கு ஏதாச்சும் இதாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து எடுப்பாங்களா கவர்மெண்ட்டு? நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்க்கும் ஆல்ரெடி ஒரு மனு கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் எங்கள் பிரசிடெண்ட்கிட்ட போயிட்டு நாங்கள் பேசியிருக்கோம். பிரசிடெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து 2 இதுக்கும் தலையிட முடியாதுமா, நீங்கள் எங்கே கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போய் பார்க்குறதுனா பாருங்கன்னு. எங்களுக்கு யாருமே சப்போர்ட் கிடையாது. எங்கள் பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், எங்கள் தாசில்தாராக இருக்கட்டும், யாருமே விஓவாக இருக்கட்டும், யாருமே எங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடையாது. அதோட நாங்களாம் சேர்ந்து சரி நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து மனு கொடுப்போம்னு வந்திருக்கோம். நாளைக்கு எங்கள் ஊர் இப்போ என்ன செய்யணும்னா எங்கள் இதிலேருந்து வந்து எங்கள் ஊரை வந்து பார்க்கணும், பார்த்து விசாரித்து எங்களுக்கு அந்த ஃபில்ட்ரு பண்ணுறதை வந்து தடுக்கணும். ஏன்னா நாளைக்கு அந்த கழிவு தண்ணீர் வந்து இப்போ எங்கள் கோயிலுக்கு வந்துருச்சு. எங்கள் ஊருக்கும் அதுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் கிடையாது. நாளைக்கு என்ன ஆகும்னா அந்த தண்ணினால எங்களுக்கு எஃபெக்ட் ஆகும், எங்கள் குழந்தைகளுக்கு ஏதாச்சும் முடியாமல் வரும். இதனால எவ்வளோ நோய் வேணாலும் வரும். அடுத்து நடவடிக்கை எடுக்காட்டி நாங்கள் போராட்டம் கூட. பேர் பிருந்தா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.